டிவிஎஸ் கம்பெனி BMW கம்பெனியோட கொலாப் பண்ணதுக்கு அப்புறம் ரெண்டு பைக்குகளை லான்ச் பண்ணாங்க 310 சிசில. ரெண்டு பைக்குக்கும் நல்லாவே ரெஸ்பான்ஸ் கிடைச்சது. குறிப்பா சொல்லணும்னா அப்பாச்சி RTR 310 இருக்குல்ல, அந்த பைக்குக்கும் நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சது. அதை தொடர்ந்து பார்த்தோம்னா இதுக்கு முன்னாடி லான்ச் பண்ண RR 310 அப்பாச்சி இருக்குல்ல, அந்த பைக்குக்கு ஏகப்பட்ட ரெஸ்பான்ஸ். ஆக்சுவலா அந்த மாதிரி ஒரு பைக்கை பார்த்தோம்னா BMWல இருந்தே கொண்டு வரல. ஒரு ஸ்போர்ட்ஸ் மாடல்ல 310 சிசி யூஸ் பண்ணி இதோட ஹிட் அதுக்கப்புறம் சக்சஸ் ரேட்டை பார்த்துட்டு BMWல இருந்தே பைக்கை வந்து மறுபடியும் லான்ச் பண்ணாங்க. அது குறிப்பிடத்தக்க விஷயம். சரி, எல்லாத்தையும் பண்ணிட்டாங்க. அடுத்து மிச்சம் இருக்கிறது அட்வென்ச்சர் செக்மெண்ட் மட்டும் தானே. ஏன்னா அட்வென்ச்சர் செக்மெண்ட் வந்துச்சுன்னா இன்னுமே மார்க்கெட்ல காம்படிட் பண்ண முடியும் அப்படிங்கறத டிவிஎஸ் தரப்புல இருந்து நம்புறாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் இதோட பிரைசிங் தான். 3,15,000 இருந்து 3,50,000 கோட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி டிவிஎஸ் வந்து பிளான் பண்ணிட்டு இருக்கு. இந்த பைக் டைரக்டா ஹிமாலயன் 450 காம்படிட் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அது மட்டும் இல்லாம பிரைஸ் ரேஞ்சஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டுமே லிட்டரலி ஒரே விதமான பிரைஸ் ரேஞ்சஸ்ல வந்து வரும். ஹிமாலயன் பாத்தீங்கன்னா 450 சிசியா இருக்கிறதுனால பவர் அண்ட் டார்க் வந்து இன்னுமே அதிகமா இருக்கும். பெர்ஃபார்மன்ஸ் வைசஸ்ல BMWவோட இன்ஜினை விட ஹிமாலயன் பெட்டராகவே பெர்ஃபார்ம் பண்ணும். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. பட் BMWவோட இன்ஜின் அது மட்டும் இல்லாம அதோட ரைடிங்கோட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இது எல்லாத்தையும் ஃபீல் பண்ணுவீங்க. கண்டிப்பா பாத்தீங்கன்னா BMW பக்கம் சாயறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஏன்னா டிவிஎஸ் பார்த்தோம்னா BMWவோட இன்ஜினை பாரோ பண்ணியிருந்தாலும் BMW விட பிரைஸ் கம்மியாக தான் நம்ம மார்க்கெட்ல கொடுக்குறாங்க. அது இங்க ரொம்ப முக்கியமான விஷயம். அப்படி பிரைஸ் கம்மியா கொடுத்தாலுமே BMW கொடுக்கறத விடவே அதிகமான ஃபியூச்சர்ஸோட தான் மார்க்கெட்ல அந்த பைக்குகள் வருது அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயமாகவும் இருக்குது. ஸோ இதை தொடர்ந்து அட்வென்ச்சர் பைக் வரும்போது GS 310 பைக்கை விட அப்பாச்சியோட RTX அப்படிங்கிற மாடல் RTX 310 அப்படிங்கிற மாதிரி இதோட நேம் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாடல் பக்காவா சேல் ஆகும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இன்னும் குறிப்பா சொல்லணும்னா இதுலயே பார்த்தீங்கன்னா ஃபியாரோ அப்படிங்கிற நேமை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியும் சில தகவல்கள் வந்து சொல்றாங்க. பட் அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறதும் இது வரைக்கும் கன்ஃபார்ம் பண்ணல. பட் 2025 இந்த பைக் லான்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இதுக்கான ஒர்க் வந்து இப்போ போயிட்டு இருக்குது. சீக்கிரமா இந்த பைக் நம்ம மார்க்கெட்டுக்கு வரும்போது எப்படி இம்பாக்ட் பண்ணுது அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே நண்பா, இந்த வீடியோ அவ்வளவுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சொல்ற மாதிரி மறக்காம லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். டாடா.